Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியர்களிடம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வரும் மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநராக கணேச சேது ராமலிங்கம் என்பவர் ஊழியர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் கூறி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கி மேலாண்மை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுத்து பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பின்னர் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ், வங்கி மேலாண்மை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். நாம் வருகின்ற 29/9/2025 அன்று மத்திய கூட்டுறவு வங்கியின் முன்பாக ஒரு மாபெரும் தர்ணா போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த போராட்டத்தின் கோரிக்கைகள் சாராம்சங்கள் என்னவென்றால், அவர் கடந்த 2 ஆண்டுகளில் தொழிலாளர் விரோத போக்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஒரு பணியாளரை தற்காலிக பணி நீக்கம் செய்து அவருக்கு இன்று வரையிலும் அவருக்கு பிழைப்பூதியம் சஸ்பெண்ட் அலோன்ஸ் வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. 6 மாத கால ஊதிய உயர்வை நிறுத்தம் செய்துள்ளார். இவ்வாறான செயல்களில் இவர் ஈடுபட்டு தொடர்ந்து இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால் இவர் தொழிலாளர் விரோத போக்கை கண்டிக்கும் விதமாக தான் இந்த போராட்டம் 29 அன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு இதற்கு உடனே கோரிக்கை செவிசாய்த்து உடனடியாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் உடனடியாக அவரை இம்மாவட்டத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். மேலும் எங்களது பணியாளருக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும். 2 பாதிக்கப்பட்ட பணியாளருக்கு அனைவருக்கும் நிவாரணம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் தமிழ்நாடு அளவில் நாங்கள் ஒரு போராட்டத்தை வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் என தெரிவித்து